ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் வந்து நம்ம டே 67க்கான ரிவ்யூ தான் பேச போகிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு கண்டென்ட் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, சண்டை தான் இருந்தது. ஸோ அதனால் ஓவராலாக அப்படி கொஞ்சம் பட்டும் படாமல் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் மெயின் நான் என்னென்னு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பிக் பாஸ் சொன்னதே வந்து அந்த மேனேஜர் விஸ் எம்ப்ளாயிஸ் டாஸ்க் 2.0 அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். இன்னொன்று யாரெல்லாம் இதில் நான் 24/7 கொஞ்சம் பார்த்ததையும் அந்த ஃப்ளோலேயே சேர்த்து சொல்லிடுறேன். எல்லோரும் கவனிச்சிங்கன்னா தெரியும். எல்லாருமே கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே ஒன்று பண்ண மாதிரி இருந்தது. அப்படின்றபோது தீபக்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ப்ளே பண்ண மாதிரி இருந்தது, சௌந்தர்யா ஒரு ப்ளே பண்ண மாதிரி இருந்தது, அன்ஷிதா ஒரு ப்ளே பண்ண மாதிரி இருந்தது. அப்படின்னும் போது இது யதார்த்தமாக நடந்ததா, அந்த டாஸ்க்குள்ளே நிஜமாவே யதார்த்தமாக ஒரு சண்டை நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. நானும் கண்டென்ட் கொடுக்கணும், நீ மட்டும் கொடுப்பியா, நான் அதை விட பெஸ்ட்டாக கொடுப்பேன் அப்படின்னு போட்டி போட்டுட்டு பண்ண மாதிரி தான் இருந்தது. இன்னொன்று, முன்னாள் வரைக்கும் என்ன சொல்கிறது, பெருசாக வாயை திறக்காத தீபக்லாம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேசினதோ இல்லை, அதுக்கப்புறம் வந்து அந்த குளிக்கிறதுக்கு அந்த பக்கெட் தண்ணிலாம் பண்ணும்போது ரயான் அனுப்புறதா ஜெஃப்ரி அனுப்புறதான்னு கூட ஒரு பஞ்சாயத்து வரும். அங்கெல்லாம் தீபக் பார்த்திங்கன்னா ஆட்டிடியூடாக வந்து என்ன சொல்லிடுவார், ஆட்டிடியூட்னு இல்லை, அவர் என்ன சொல்லுவார்னா ஃபஸ்ட்டு ரயான் கரெக்டாக அங்கே அவர் தான் சொல்லியிருப்பார், ரயான் தான் ஜெஃப்ரி அப்புறம் தான் என்ன, ஃபஸ்ட்டு ரயான் தான் வெயிட்டிங்கில் இருப்பார், நெக்ஸ்ட் அவர் தான் போகணுங்கிற மாதிரி அது அவருக்குமே நல்லா தெரியும். ஆனாலுமே டக்குன்னு மாற்றி பேசி எனக்கு தெரியாது பவித்ரா சொல்லலை, பவித்ரா சொல்கிறாங்க, ஆனால் அங்கே அவருமே அந்த கேமரா முன்னாடி போய் சொல்லி அதுதான் ரயன் சொல்லுவார், நான் உங்களுக்கு தெரியும் பவித்ரா சொல்லலாம் ஓகே, பட் ஆனால் நீங்கள் தானே 5 நிமிஷம் முன்னாடி பேசுனீங்க அதை பற்றி, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது இப்போ நீங்கள் மாற்றி பேசுகிறீங்க, அப்புறமா எப்படி வந்துட்டு நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பேசும்போது எனக்கு ரூல்ஸ் சேஞ்ச் பண்ண நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிலன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எனக்கு ரூல்ஸ் சேஞ்ச் பண்ண எனக்கு மாற்றிக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது, நான் மாற்றி சொல்லலாம் அப்படின்னும் சொல்கிறீங்க. அப்போ தெரியாத ஒரு விஷயத்துக்கு மாற்றி சொல்ல நீங்கள் பிளான் பண்ணி தானே அந்த விஷயத்த சொல்கிறீங்க. அப்படின்னும் போது அங்கே அவர் கொடுத்ததும் அவரும் ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணார் அப்படிங்கிறது தான் விஷயம் ஆயிடுது. இது என்னென்னா மார்னிங் மஞ்சரி, சௌந்தர்யா, ராணவ், அன்ஷிதாலாம் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க, இப்போ நானும் ஒன்று பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று பண்ணாமல் இருந்தது. ஸோ இது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு 1 ஹவரில் காட்டினது. பிஹைண்ட் த சீன்ஸ் 24/7 இதோட விஷயம் அங்கே தான் ஆரம்பிச்சது, அதுக்கு பேஸ் பண்ணி தான் இது நடந்தது. அப்படின்னும் போது அதுதான் ஆக்ஷன், இதுதான் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ வந்து அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த டாஸ்க் ஆரம்பிக்குது, நம்மளுக்கு மார்னிங்கில் தானே ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. நைட் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் மஞ்சரி எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. ராணுவ கூட அங்கே இருக்காருன்னு நினைக்கிறாரு, இல்லை அப்புறமா தீபக் வந்து ராணுவ கிட்ட சொல்கிறார். ஃபஸ்ட்டு வந்து தீபக் மஞ்சரி தான் பேசுகிறாங்க. என்னென்னா இந்த டாஸ்க் இப்படியே போராகவே போயிட்டுருக்கு, ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணல, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து வச்சு அதை அவங்க அப்ஜெக்ட் பண்ணி அப்படி தானே இந்த டாஸ்க்கை சுவாரஸ்யமாக கொண்டு போகணும். இது வேணால் போரிங்காக போயிட்டுருக்க, நம்ம ஒன்று சொல்கிறோம் அவங்க சரின்றாங்க, இல்லை அவங்க சொல்கிறதுக்கு நம்ம சரின்ற இப்படி போகுது அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ வந்து சொல்கிறார், கரெக்டு தாம்மா, ஆனால் இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான டாஸ்க்காக இருக்குது. ஏற்கனவே நான் வந்து அருண் கிட்ட வாயை விட்டு அது வேறு மாதிரி போயிடுச்சு, இப்போ இதில் ஏதாச்சும் பண்ண போய் அது எக்கச்சக்க இடகுடமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறேன், மற்றபடி பண்ணோம் தான் எனக்கும் இருக்குது. சரி அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணலான்னு சொல்லு அப்படின்போது, இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சுவாரஸ்யமாக, இது ரொம்ப போரிங்காக தான் போயிட்டுருக்கு, இந்த டாஸ்க்கு வந்து வெளி உலகத்துக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் மெசேஜுங்கிற மாதிரி ஆங்கிளுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போனோம். இது இப்படி தான் மேனேஜர் சைடு, இப்படி தான் எம்ப்ளாயி சைடு, இப்படிலாம் இல்லை 2 சைட்லையுமே ஈக்குவலாக உட்காந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா, இல்லைனா ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணணும் எப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போகணும். அதை விட்டுட்டு இது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி, சரிம்மா ஏதோ ஒன்று பண்ணுவோம் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது கரெக்டாக ஒன்று பிடிச்சிட்டு அங்கே ராணுவ வராரு, ஏதோ ஒரு பேச்சில் பேசும்போது, உங்களுக்கு தெரியும்ல 8 நாங்கள் டாப் 8ல் இருக்க, நாங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ்டா, நீங்கள் வந்து பாட்டம் 7னா ஒஸ்ட் பர்ஃபார்மர் தான் அதுக்கு அர்த்தம், அப்படி தான் இந்த டாஸ்க்கு போகுது, அப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டது தீபக் தான். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது அப்படி கொண்டு வந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் மஞ்சரியும் வந்துட்டு முன்னாடி பண்ணுற பட்சத்தில் இவங்க சொன்னதுக்கு பேசினதுக்கு ஏற்ற மாதிரியே மறுநாள் என்ன ஆகுதுன்னா, தீபக்கை வந்து இங்கே கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த டாஸ்க் வந்து சொசைட்டியோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னும் போது, நீங்கள் வந்து இந்த டாஸ்க்கில் எல்லாரும் அடித்து விளையாடுங்க, யோசிக்காதீங்க, எப்படி வந்து மேனேஜர் சைடு இருப்பாங்க, எப்படி எம்ப்ளாயி சைடு இருப்பாங்க, 2 பேருக்கும் ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா, 2 பேருக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட்னு வந்துச்சுன்னா அதை உட்காந்து எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாஸ்க் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அடித்து விளையாடுங்க, யோசிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு அந்த ரூல்ஸ் செகண்ட் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுத்து தீபக்கை கூப்பிட்டு பேசினது பிக் பாஸ் தான். அதுதான் நம்மளுக்கு வந்து 1 ஹவர்லேயும் வந்து வெளியில் பேசுகிற மாதிரி, இது வந்து பிக் பாஸ் வந்து உள்ளே கூப்பிட்டு அந்த புக்கு கொடுக்கும்போது தீபக் கிட்ட தனியாக உள்ளே கூப்பிட்டு பேசினது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 1 ஹவரில் காட்டினது வெளியில் காமனாக வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது வந்து டாஸ்க் 2.0, ஸோ வந்து எல்லாரும் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது.
பட் ஆனால் இது டாஸ்க்காக எடுத்து கன்சிடர் பண்ணி ஸ்ட்ராங்காக விளையாடுங்க அப்படின்னு ஒரு போட்டது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே டாஸ்கில் இறங்குறாங்க. ஸோ முன்னாள் இவங்க பேசி வச்சதுக்கு ஏற்ற மாதிரி ராணவும் ட்ரிகர் ஆகிடுறாரு. அவர் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. ஏற்கனவே ஒன்றுமே பண்ணலன்னு இருக்க சௌந்தர்யா அவங்க ஏதோ ஏன்னா உள்ளே வந்து மேனேஜர்ஸ்க்கான விஷயத்த தீபக் வந்து கன்ஃபெஷன் ரூமில் என்ன பிக் பாஸ் கூப்பிட்டாருன்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஆப்வியஸாக. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க மேனேஜர்ஸ்குள்ளே ஒரு விஷயம் வரணும். இல்லை இப்படி சொல்லிட்டார் பிக் பாஸ், நம்ம இனிமேல் டாஸ்க்கை வந்து கொஞ்சம் சீரியஸாக விளையாடணும், இது போரிங்காக போகுது அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, அடித்து விளையாடணும் அப்படிங்கிற ஆங்கிளுக்கு. அப்படி ஆரம்பித்தது தான் இது விஷயம். ஆனால் நம்மளுக்கு 1 ஹவரில் நம்ம பார்க்குறோம் சௌந்தர்யா வந்து புள்ளி பண்ணுறாங்களோ இல்லை வாண்டடாக போனாங்களோ இல்லை அன்ஷிதா மேலே வந்துட்டு இவங்க கை வச்சாங்க வைக்கல, ராணவ் அதுக்கு கத்தினாரு, உடனே மஞ்சரி போய் ரியாக்ட் பண்ணாங்க, அவங்க வந்து கை தட்டி விட்டாங்க. இது அப்புறம் இது முத்து பஞ்சாயத்தாக இன்னொன்று இவங்க பேசுகிறாங்க தீபக்கும் மஞ்சரியும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிண்ணே நம்ம ஒரு விஷயத்தை இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோமா, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிக்கிறோம், கான்ட்ரவர்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இப்போ அந்த சைடில் அருண் இருந்தால் அதை அடித்து பேசி அது கொஞ்சம் வேறு மாதிரி போகும். இப்போ அருணே இந்த சைடு இருக்கிறதுனால இப்போ அந்த சைடு அது யார் அடித்து பேசி நம்ம எஸ் சொன்னால் அவங்க நோ சொல்லணும், இல்லை அவங்க நோ சொன்னால் நம்ம எஸ் சொல்லணும்னு ஒரு விஷயத்தை கொண்டு போகிறோன்னா அங்கே யார் அப்படி ஸ்ட்ராங்காக பேசுவானா? அப்போ மஞ்சரி சொல்கிறாங்க, அதை முத்து இருக்கார்ல, முத்து தான் அடித்து ஆடணும், அவன் பண்ணுவான், அதை எனக்கு தெரியும். ஸோ நம்ம அப்படி தான் நம்ம பிளேவை மாற்றணும், ஏதோ சுவாரஸ்யமாக பண்ணுமா அப்படின்னு அதையும் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதுதான் முத்துவும் பண்ணார். இவங்க ஒன்று பண்ண போய் அங்கே வந்து எங்கள் யூனியன் மேலே கை வைப்பீங்களா அப்படி இப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே கண்டென்ட்டுக்காக பண்ணது மட்டும்தான். இதில் வந்து இது தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டது யாருன்னு பார்த்தா அன்ஷிதா மேபி பர்சனலாகவே கண்டென்ட் கொடுக்கணும்னு யோசிச்சு, இல்லை பிக் பாஸ் வந்து மேனேஜர்ஸ்க்காக தனியாக அந்த ரூமில் கூப்பிட்டு தீபக் கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் லிவிங் ரூம்லேயே ஒன்று சொல்கிறாருல்ல. ஸோ எல்லாருமே ஆடணும் அப்படின்போது எல்லாருமே கண்டென்ட் கொடுக்குற மோடுக்கு போயிட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் நேற்று டாஸ்க் முடிஞ்சிடணும், எப்படி இருந்தாலும் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே ஈவினிங்கோ ஃப்ரைடே மார்னிங்கோ டாஸ்க் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஒரு நாளில் ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. இதில் ஸ்கோர் பண்ணாங்களா சொதப்பினாங்களா அப்படிங்கிறது அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. இதில் வந்து அன்ஷிதா அங்கே மழையில் நிற்கும், இதுதான் சான்ஸ்னு உள்ளே போங்க, யூனிஃபார்ம் போட்டு அங்கே நிற்கிறீங்க உள்ளே போங்க அப்படின்னு சொன்னதாகட்டும், இல்லை போக முடியாது அதில் போகலன்னா என்ன பண்ணுவீங்க, இது பிக் பாஸ் வீடு அப்படி அவங்க சொன்னதாகட்டும், உடனே இவங்க போய் மேனேஜர் சைட்லேருந்து அவங்க கொடையை பிடிச்சி வச்சு அப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு அக்ரெசிவாக போய் எந்த மேனேஜரும் மேபி வார்த்தைகளில் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சொன்னால் கேட்கணும் போனோம் அப்படின்னு. அதே மாதிரி மேனேஜர்ஸ் 2 வாட்டி சொல்லியுமே அந்த இடத்துல ஸ்டபனா நின்னும் எந்த எம்ப்ளாயும் பண்ண மாட்டாங்க. ரைட்டுங்களா? இவங்க வந்து நடுவில் பர்சனலை கொண்டு வந்துடுறாங்க, நடுவில் டாஸ்க்கு கொண்டு வந்துடுறாங்க. அதில் அன்ஷிதா வந்து தர்ஷிகா வந்து உள்ளே போங்க, யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, மைக் நடந்து உள்ளே போங்க, யூனிஃபார்ம் கட்டி வச்சுட்டு பண்ணுங்க அப்படிலாம் சொல்லும்போது அது பேசின தர்ஷிகான்றதுனால இவங்களும் ட்ரிகர் ஆகிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பர்சனல் ப்ளஸ் டாஸ்க் அப்படி தான் அது போச்சு. ஆனால் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மோட்டிவேஷனாக இருந்தது. இதில் சௌந்தர்யா அடித்து ஆடணும், ஏன்னா மேனேஜர் சைடில் வந்து அவங்க எதுவுமே பண்ணலன்னு ஒரு இது இருக்கும்போது அடிச்சு ஆடணும் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டாங்க. அதனால் அதை பிடிச்சிக்கிட்டு ராணவ் வந்து இதுதான் சாக்குன்னு அவர் யூனியன் லீடர்னும் போது அவர் ஒரு விஷயத்த பண்ண பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துல அன்ஷிதா இல்லை அவங்க கை தான் பிடிச்சாங்க, கொடை தான் பிடிச்சாங்க, என்ன பண்ணலை அப்படின்னு அன்ஷிதா சொல்லியுமே ராணவ் விடலை அப்படின்னும் போது ராணவ் 2 நாளாகவே வந்து ஏதாச்சும் பண்ணணும் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு தான் இருக்காரு. எங்கேயாச்சும் எதையாச்சும் பூந்து விளையாடலாமா அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு தான் இருந்தார். அதனால் இதுதான் கிடச்சிது சான்ஸ் அப்படின்னு அன்ஷிதா விஷயத்தை வச்சு அவர் ஒன்று வந்து பண்ணார். ராணவ் அப்படி பண்ணுறாருன்னு பார்த்துட்டு தான் மஞ்சரி உள்ளே போனாங்க. அப்போ வந்து ஏன்னு சொல்லும்போது அவங்க கை தட்டி, அதுதான் அவங்க வந்து 2 இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். மஞ்சரி இன்னைக்கு பேசும்போது 2 இடத்துல மாற்றி பேசியிருப்பாங்க. ஒரு இடத்துல உள்ளே வந்து மேனேஜர்ஸ்லாம் சேர்ந்து சாரி கேட்கணும், இப்படி சௌந்தர்யாவும் மஞ்சரியும் பண்ணதுக்கு எம்ப்ளாயிஸ் கிட்ட சாரி கேட்கணும், சாரி நீங்கள் ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு இடத்துல பேசும்போது தீபக் மஞ்சரி சத்யா இவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க, மஞ்சரி நிறைய ரிவ்யூவர்ஸ் இதான் சொல்கிறாங்க, அவங்க என்ன அங்கே வந்து சாரி கேட்டுட்டு அவன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து நான் இன்டென்ஷனாக தான் ராணவ் கையை தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அப்படி பண்ணாதான் வந்து ஒரு மேனேஜரை கை நீட்டி பேசக்கூடாதுங்கிற விஷயமோ, அப்படி அவங்க பேசினாலும் மேனேஜர் சைடில் பொறுமையாக இருந்து கண்ட்ரோலாக வந்து அந்த கண்ட்ரோலை வந்து வாயில் பேசி எடுக்கணுமே தவிர வயலன்ஸில் இறங்கக்கூடாது, ஃபிசிக்கலாக அவங்கள எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னும் போது அவங்க ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே எடுத்து வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இன்டென்ஷன், அதாவது ரிவ்யூஸ்லாம் சொல்கிறாங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்றாங்க, தட்டி தான் விட்டேன் அடிக்கணும்னு பண்ணலன்னு, செகண்டில் வந்து இன்டென்ஷனாக தான் நான் தட்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது ஏன்னா அவங்க கண்டென்ட்டுக்காக கொடுத்தாங்க, அந்த டாஸ்க்குள்ளே சாரியும் கேட்கணும்.
அவங்க வெளியில் வந்து பேசினது மஞ்சரியாக பேசினாங்க. நான் கண்டென்ட்டுக்காக தான் பண்ணேன். அப்படி தான் வந்து ஒரு மேனேஜர்ஸ் விஸ் எம்ப்ளாயீஸ்ன்னு வரும்போது அவங்க வந்து மரியாதை இல்லாமல் ஏன்னு குரல் கொடுத்தா, இந்த சைடில் வந்து என்னதான் இவங்களுக்கு கோவம் வந்தாலும் இவங்க ட்ரிகர் ஆனாலும் பொறுமையை விட்டு கொடுக்காம இவங்க அதை சட்டிலாக ஹேண்டில் பண்ணணுன்றது மேனேஜருக்கான ஒரு குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். அதை வந்து இவங்க கையில் அது மாதிரி பண்ணிவிட்டு அது தப்பாயிரும் மேனேஜர் சைடில். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்தை பண்ணேன். சொசைட்டியில் இப்படி நடக்கும்போது இப்படி ஹேண்டில் பண்ணணும் மேனேஜர்ஸ்னு அவங்க இன்டென்ஷனாக பண்ணுவாங்க. ஸோ இது இன்டென்ஷனாக பண்ணேன்னு சொன்னது அவங்க டாஸ்க் முடிஞ்சப்புறம் வெளில வந்து பேசுறது. அங்கே உள்ள அவங்க சாரி கேட்டது டாஸ்க்குள்ளே கேட்டது. ஏன்னா அந்த தப்பு மேனேஜர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எம்ப்ளாயி பண்ணதும் தப்பு, மேனேஜர் சைடில் இப்போ இவங்க பண்ணதும் தப்பு. அப்போ வந்து நாங்கள் வந்து சாரி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடில் எம்ப்ளாயீஸ் அதே மாதிரி அந்த சைடு முத்து அதை பெருசாக்கிடுவார் இல்லைங்களா. இல்லை நாங்களாம் வந்து சாரி கேட்க மாட்டோம், நீங்கள் தான் வந்து கேட்கணும், உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரமாட்டோன்னே தீபக் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்து இங்கே பேசுகிறார். இங்கே பேசும்போது பார்த்தீங்கன்னா அருணுமே மாற்றி பேசுகிறாருன்ற மாதிரி ரிவ்யூவர் சொல்கிறாங்க. போன நேற்றுலாம் வரைக்கும் லேபர் சைடே பேசினவர் வந்து இப்போ வந்து மேனேஜர் சைடு பேசுகிறாரு, மஞ்சரிலாம் பண்ணது சரின்ற மாதிரி பேசிட்டு, இல்லை அவங்க இன்டென்ஷனாக அதை அடிக்க வரல, அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் தானே வந்துச்சு அப்படின்லாம் சொல்லும்போது ஏன் மாற்றி பேசுகிறாருன்னா, பிக் பாஸ் கொடுத்த அந்த ரூல்ஸ் பிரகாரம் அவரும் இப்போ மேனேஜராக தான் பெர்ஃபார்ம் பண்ண, அவர் லேபர் சைடுக்கு பண்ண முடியாது. ஆஸ் அ மேனேஜராக மேனேஜர் சைடில் இருக்கிற நியாயத்தையும் இல்லை எங்களுக்கான அதாவது நேத்தெல்லாம் பேசினா லேபர் ஷூலேருந்து பேசினேன் அப்படின்னாரு. ஆனால் பிக் பாஸ் ஒரு போடு போட்டதுக்கப்புறம் டாஸ்க்கை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு விளையாடுங்க, போரிங்காக போகுது, இல்லை இதில் எப்படி இருக்கணுமோ நிஜமாக அப்படி சொசைட்டியில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ இவர் மேனேஜராக தான் பேசி ஆகணும் அருண். அதனால் மேனேஜர் சைடுக்கு ஒரு தப்பு நடந்துடுச்சு. பட் ஆனால் அது இன்டென்ஷனாக நடக்கலை, இந்த சைடுக்கு நான் சமாதானம் பேச வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது நடந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அருண் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் பண்ணலை, எல்லா இடத்துலையும் ரொம்ப சட்டிலாக நீட்டாக தான் பண்ணியிருப்பார். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் போட்டு போணுதான். ஸோ அவங்கவுங்க என்னென்ன இடத்துல இருக்காங்களோ, மேனேஜர் சைட்லனா மேனேஜர் சைடு, லேபர் சைட்லனா லேபர் சைடு, யூனியன் லீடர்னா லேபர்ஸ் விஷயத்தில் அவங்க என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதைத்தான் பண்ணாங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே யூனியன் லீடர்னு ஒருத்தர் இருக்க பட்சத்தில் லேபர் சைடில் அவர் எடுத்து வச்சு பேசுகிறதோ இல்லை அவர் சொல்கிறதுக்கு எல்லோரும் ஒத்துக்கிறதுன்னு ஒன்று இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மேனேஜர்ஸ்ன்னும் போது 8 பெர்ஸ்பெக்டிவும் வேறு வேறு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வேறு. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு லீடர்னு கிடையாது. 8 பேருமே ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ், 8 பேருக்குமே வேறு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், வேறு விதமான தாட் ப்ராசஸ் அப்படின்னும் போது அதுதான் சம்டைம்ஸ் எங்கேயோ கிளாஷ் ஆகி அவங்கவுங்க தனித்தனியாக கண்டென்ட் கொடுக்கணும்னு ஒன்று கிரியேட் பண்ணுது. அது தீபக் ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும். ஜெஃப்ரி கூட அந்த இடத்துல ஒன்று சொல்கிறாரு, ராணுவ நீ கூட தான் என்னை வந்து அந்த மஞ்சரி அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இப்படி தட்டி விட்டு போன ஷோல்டர், நான் எதை பேசினேன் அது சொல்லணும். இப்போ நான் சொல்லனா கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது, எனக்கு தெரிஞ்சு அது நடந்துச்சான்னு தெரில. யாராச்சும் வந்து 24/7 பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸ் எடுத்து போடுங்க. மேபி அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணுன்றதுக்காக அவர் சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஜெஃப்ரி பேச்சு மேலாம் அவ்வளோ நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் கோவா கேங்கில் முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறதுன்னு ரொம்ப வந்து மாற்றி சொல்கிறதோ இல்லைனா இங்கே இருக்கிறது மாற்றி சொல்லலைனாலுமே இங்கே இருக்கிறது அங்கே எடுத்துகிட்டு போய் சொல்லி அங்கே இருக்கிறது இங்கே எடுத்துகிட்டு போய் சொல்லி நம்ம ராணவெல்லாம் தான் பார்த்துட்ருக்கோம். அவர் வந்து முகத்துக்கு நேராக வந்து இப்படி பேசுகிறாரு, ஹாஷாக பேசிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முகத்துக்கு நேராக பேசுகிறவங்கள கூட நம்பிடலாம். இந்த மாதிரி வந்து இங்கே இந்த குரூப்பில் இருந்துட்டு இந்த குரூப்பை பற்றி அங்கே போய் பேசுறது, அந்த குரூப்பை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறது, அந்த நம்ம சாச்சனாவா இந்த விஷயத்தில் தப்புன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவங்க பண்ண தெரிஞ்சுது. ஜெஃப்ரி பண்ணுறது தெரியவே இல்லை. ஆனால் என்னைக்கு பிக் பாஸ் வந்து இந்த குட்டை வெளிப்படுத்த போகிறாருன்னு தெரில ஜெஃப்ரிக்கு. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் ஜெஃப்ரிக்கு தான் கிடச்சிது. அதையும் நான் லைவில் பார்த்தேன். எனக்கு என்னமோ அது அந்தளவுக்கு வந்து ஒர்த்துன்னு தோணலை, டிசர்விங்னு தோணலை. எஃபோர்ட் ஒன்றும் பெருசாக அவர் போடலை. ஒரு சில இடத்துல எழுந்து பேசினார், ஓகே. அப்படி பார்த்தா மேனேஜராக இருக்க இடத்துல அது கூட பேசலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் மேனேஜராக இருப்பீங்க? அப்படி பார்த்தா சரி, ஓகே, நீங்கள் அதை தான் NFP அவர் கொடுத்துட்டீங்க. ஒஸ்ட்டுன்ற இடத்துக்காவது யாராவது கொடுப்பீங்கன்னா பெஸ்ட்டில் விஷாலுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன்லாம் திருப்பியுமே பார்ஷியாலிட்டியாக தான் போயிருக்கு. அந்த நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷன் ராணுவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்களாம் டாஸ்கில் ஏதோ கண்டென்ட் பண்ணிங்கன்னா அவரே ஏதோ தான் பண்ணார். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் யோசிக்கணும். அந்த அம்ப்ரெல்லா பிரச்சனை, கொடை பிரச்சனை வரும்போது நமக்கு ராணுவ கத்தனது தெரியும், மஞ்சரி கை வந்து அப்படி தட்டி விட்டது தெரியும், அன்ஷிதா வந்து அவங்க கோவப்பட்டது தெரியும், சௌந்தர்யா வந்து போய் அந்த அட்டாக் மோடு மாதிரி போய் அட்டாக் மோடு கூட இல்லை, அவங்க எகிரிட்டு போய் அப்படி பண்ண தப்புன்னு தெரியும். இதுக்கு நடுவில் அந்த கேப்பில் சிந்து பண்ண ஒருத்தரை நம்ம மறந்துட்டோம், சத்யா பேர்ட் வேர்ட்ஸ் அங்கே யூஸ் பண்ணார், பீப் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சௌந்தர்யாவை சொன்னாரா இல்லை வேறு யாராச்சும் சொன்னாரான்னு தெரியல, பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இதை வந்து இப்போ வீட்டுக்குள்ளே யாருமே பேசல, அப்படியே விட்டுட்டாங்க. ஏற்கனவே அவர் வந்து சௌந்தர்யாவை வந்து அந்த இப்படி உட்காந்து தப்பு அப்படி உட்காந்து தப்புனும் போது இந்த இடத்துல எகிரிட்டு வந்து பண்ணது சௌந்தர்யா தான் அப்படின்னும் போது என்ன சொல்கிறது, இதெல்லாம் தான் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸாகவும் வன்மமாகவும் இருக்குது. நீங்கள் டாஸ்க்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, ஓகே, அதுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்சப்பறம் டாஸ்க்கை பண்ணுதுன்னு சொல்கிறது ஓகே, அது ஓகே.
அது கூட லிமிட்டை மீறி போகக்கூடாதுன்றது ஒரு எத்திக்ஸ் இருக்குது, அது வேற. பட் ஆனால் ஏதோ ஒரு கேப் கிடச்சதா மற்றவங்க மேலே அந்த பர்சனல் வெஞ்சன்ஸை காட்டிடலாம், வன்மத்தை காட்டிடலாம் அப்படின்னு ஒன்று நீங்கள் ஏதோ ஒரு சந்து கேப்பில் 10 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க, இதில் நம்ம நடுவில் என்ன பண்ணால் யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு. அதை வந்து சத்யா பண்ணுறாரு. சத்யா வந்து மிக்சர் கான்டெஸ்டன்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம், அவர் ஒன்றுமே பண்ணாமலாம் இல்லை, அங்கங்கே பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ஆனால் அவருக்கு அதை தைரியமாக பண்ணுறதுக்கான என்ன சொல்கிறது, அந்த தைரியம் இல்லை. ஏன்னா கெட்ட பேர் ஆகிடும் அப்படின்னு. இதில் இன்னொரு இடத்துல சத்யா வந்து இந்த குரூப்பாக 24/7 பேசும்போது நான் ஒரு நாள் பேசினதை பார்த்தேன். அவர் வந்து எவ்வளோ நாள் தள்ள முடியுமோ அவ்வளோ நாள் சேலரி வாங்கிட்டு இங்கே வந்து போயிடணும், அப்படி தான் பண்ணுறாரே தவிர இங்கே கேம் ஆடி பிரச்சனை பண்ணிக்கணும், பகையை சம்பாரிச்சிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால தான் இவர் ஆடாத கேம் யாரும் ஆடும்போது செம்மையாக எல்லாரும் ஆடுறாங்கடா, இப்படி ஆடுறாங்கடா, இவ்வளோ வன்மத்தோடு ஆடுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்கன்னு ஜெஃப்ரிக்கு முட்டு கொடுத்துட்டு அங்கே நிற்கிறாரு சத்யா. சத்யா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சத்யா எலிமினேட் ஆகிடுவார். கூட சேர்ந்து யார் வந்து பண்ண போகிறாங்க, யார் இவருக்கான பார்ட்னர் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமே தவிர எலிமினேட் ஆக போகிறதுல சத்யா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அவர் வெளில போகிறது. ப்ளஸ் அவர் பேர்ட் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த வீக்கெண்ட் அட்ரஸ் பண்ணி வெளில அனுப்புவாங்களா இல்லை அட்ரஸ் பண்ணாமல் சைலண்ட்டாக அனுப்புவாங்களான்னு தெரில. ஸோ இன்னைக்கு பொறுத்த டாஸ்கில் யார் தப்பு யார் சரி நம்ம பேசுகிறதுக்கு பதில் இது வந்து ஃபுல்லாகவே கண்டென்ட்டுக்காக எல்லாருமே பிளான் பண்ணி பண்ணதா. மஞ்சரி அங்கே சொன்னதும் உண்மைதான். அவங்க டாஸ்க்குள்ளே இருக்கும்போது சாரி கேட்டாங்க, டாஸ்க் வெளில வந்தப்போ நான் வேணும்னு தான் பண்ணேன்னு சொன்னாங்க. இது அவங்க மாற்றி பேசல, அவங்க இன்டென்ஷனாக பிளான் பண்ணதா. தீபக் அந்த இடத்துல ரயான் ஜெஃப்ரி அப்படி ஒரு விஷயத்த பண்ணதும் உண்மைதான். இன்னொன்று தீபக் மைண்டில் ஓடுறது என்எஃப்பி தனக்கு வேணும் அப்படிங்கிறதுலேயும் அவர் ரொம்பவே இதுவாக இருந்தார். இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து அந்த சைடு யார் போகணும் நாமினேட் ஆகிட்டா ஜோனுக்கு போகணுன்னு ஒரு ஸ்வாப் வரும்போது கூட மஞ்சரி அனுப்பலான்ற மாதிரி இந்த சைடு வெறியாக இருப்பாங்க எல்லாருமே. கேர்ள்ஸ் தர்ஷிகா ஆகட்டும், பவித்ரா ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், எப்போ 2-3 வாட்டி வாங்கிட்டீங்க என்எஃப்பி, இப்போ எதுக்கு, இப்போ அவங்களுக்கு தான் நம்ம பிளான் பண்ணி அனுப்பணும், அடுத்த வாட்டி கார்னர் பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஆகட்டும் மஞ்சரியை அப்படின்னு இவங்க 4 பேர் பேசினதை பிக் பாஸ் கேட்டாரோ என்னமோ, கேட்டிருப்பார் தான் ஆப்வியஸாக, கேட்டதுனாலே என்னமோ தெரில ஜாக்லினை நாமினேட்டட் ஜோனுக்கு அனுப்பிச்சிட்டார். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதை தான் சொல்கிறேன், உங்கள் கேமை நீங்கள் ஆடுங்க, மற்றவங்க கேமை கெடுக்காதீங்க. அப்படி மஞ்சரிக்கு என்எஃப்பி வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஜால்ரா போட்டு ஓட்டு ஸ்ப்ளிட்டே பண்ணாமல் தர்ஷிகாலாம் விஷாலை நாமினேட்டே பண்ணுறதில்ல. இப்போ விஷாலுக்கு இப்போ வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக கிடச்சிருக்காது. இந்த ஃபேவரட்டிசம் பேர் என்ன, ஜாக்லின் கோவா கேங்னு ஒன்று பண்ணி தான் வாங்கி கட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த வாட்டியாவது ஒழுங்காக இருப்பாங்கன்னா இப்போ கோவா கேங்லேயும் ஒரு கிராக் விழுந்துருச்சு. அதில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காவது உண்மையாக இருக்க 3 பேரை வச்சுக்கலாம். ஜாக்லினோ ஜெஃப்ரியை நான் சேர்க்கவே மாட்டேன். இது குள்ளநரி கூட்டத்தில் வந்து குள்ளநரியாக தான் அவர் இருக்கார் ஜெஃப்ரின்னு தான் எனக்கு தோணுது. நான் அவரை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். பட் ஆனால் இந்த 2 days கொஞ்சம் பிஸினால நான் அதுக்கப்புறம் பொறுமையாக போடுறேன். இன்னும் 2 நாள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு நான் போடுறேன். இந்த வாரம் என்எஃப்பி அவர் வாங்கிட்டாரு, நான் அதை சொல்லிடுறேன். பட் ஆனால் சாச்சனா கேமை கூட நம்பிடலாம். வெளில வந்து ரொம்பவே ஹார்ஷாக பேசுகிற ராணுவ கூட நம்பிடலாம். ரயான் பாயிண்ட்டாக எடுத்து வச்சாலும் அவருக்கான ஸ்பேஸ் இல்லை அங்கே விளையாடுறதுக்கு. அவர் தனியாக கேம் ஆட எதுக்கு யோசிக்கிறாருன்னு தெரில, இல்லை போதும் அப்படின்னு யோசிக்கிறாரா, அவர் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போதும், எதுக்கு இந்த கேம் ஆடிட்டு பிரச்சனை பண்ணணும்னு யோசிக்கிறாரான்னு தெரியல. அதுக்கு நான் அவர் சேஃப் கேமும் ஆடலை, அது எதுவும் மைண்ட் செட் பண்ணிட்டாரு. ஆனால் இவங்களெல்லாம் விட ஜெஃப்ரி ஒரு குள்ளநரி ஆட்டம் ஆடிட்டுருக்காரு, அதுக்கு சப்போர்ட் சத்யா பண்ணிட்டுருக்காரு. சத்யா வெளியானதுக்கப்புறம் ஜெஃப்ரி என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த இடத்துல ஜெஃப்ரி யாருக்குமே உண்மையாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு மேபி சத்யாவுக்கு மட்டும் இருக்கலாம். அந்த சத்யாவும் வெளில போயிட்டாருன்னா இவருக்கு யார் சப்போர்ட் பண்ணுவார்னா மேபி தீபக் கூட ஜோடி சேர்ந்துக்கலாம். ஆல்ரெடி தீபக் ரஞ்சித்னு தான் ஒன்று போயிட்டுருக்கோம். சத்யா நடுநடுல ஒன்று ஜாயின் ஆகிடுவார். இல்லை சத்யா எப்பவுமே பர்மனெண்ட்டாக இருப்பார் ஜெஃப்ரியோட அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில். இப்போ தீபக்குமே வந்து ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 24/7 என்எஃப்பி தனக்கு வேணும்னும் போது நான் ஒரு 2 பேரை நம்ம சப்போர்ட்டுக்கு சேர்த்துக்கிட்டா நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொடுத்துருவாங்க, மெஜாரிட்டி வரும் என்எஃப்கி தீபக் யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த கான்வர்சேஷன் கிரியேட் ஆகும்போதே இவருக்கு தெரிஞ்சிடுச்சு இவருக்கு வரப்போகிறது இல்லை அப்படின்னும் போது அப்போ யார் வந்து பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க சைட் சேர்ந்துக்கிட்டு, இல்லை இந்த வீட்டில் யாருக்கு மெஜாரிட்டி இப்போ இந்த ட்ரெண்டில் இந்த வீக்கில் இருக்கும் அந்த சைட் சேர்ந்துக்கலான்னு ரொம்ப யோசிச்சு தான் அந்த ஓட்டிங் ப்ராசஸில். ஆனால் பார்த்து 7 பேர் தான் இப்போ ஓட் பண்ணணும். மேனேஜர் சைடில் இருந்தால் என்எஃப்கி செலக்ட் பண்ணணும், மற்ற பாட்டம் 7 அங்கே வர முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜாக்லினும் வர முடியாது. அந்த கான்வர்சேஷனில் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அருண் வந்து ஜெஃப்ரிக்கு அதை கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா, எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ டிசர்விங்காக ஜெஃப்ரின்னு கேட்டால் அந்த இடத்துல சாச்சனா இருந்தாலே நான் டிசர்விங்னு சொல்லியிருப்பேன். ஜெஃப்ரிக்கெலாம் அது டிசர்விங்கே கிடையாது. அவர் மேபி டாஸ்க் விளையாடி இருக்கலாம், பட் ஆனால் கன்னிங்காக தான் விளையாடுறாரு. என்றைக்கு அவரோட குள்ளநரி ஆட்டம் வெளில வரப்போதோ தெரில. இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கோவா கேங்கில் அவர் பேசின நிறைய குழப்பங்கள் இருக்குது. இது 1 hourல காட்டுறதில்ல. முன்னாடி ஜாக்லின் கிட்ட பேசுகிறதோ முன்னாடி சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு அதே சௌந்தர்யாவும் ரயான் தான் போய் இவர் தான் நாமினேட் பண்ணி இவர் நாமினேஷனில் இல்லாமல் இருக்கார். போன வாரம் நாமினேஷனில் வரல, இந்த வாரம் என்எஃப்பி வேறு வாங்கிட்டார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவரை குள்ளநரி ஆட்டம் ஆடிட்டு மிச்சம் 3 பேரை ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற பேரில்
இருந்தாலும் ஏமாத்துறாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அங்கேயே அவரோட ஃபேர்னஸ் எனக்கு வந்து சரியாக தோணலை. அப்படி இருக்க பட்சத்தில் ஜெஃப்ரி வந்து என்ன சொல்கிறது, முதல்லேருந்தே அவரோட கேம் நான் டர்ட்டி கேம்லாம் கூட போட்டிருப்பேன். நடுவில் கொஞ்சம் நல்லவராக காட்டிக்கிறாரு, ஆனால் அவரோட உண்மையான முகம் ஃபுல்லாக நல்லவருங்கிறதுலாம் இல்லை, ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ இதுதான் கைஸ் நான் பேசணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 விஷயம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது நான் 24/7 இதையும் சேர்த்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினேன். இது கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.